வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. முத்துக்குமரன் வந்து மறைமுகமாக ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம தீபக்கு கொடுக்குறாரு. பயங்கரமாக இருக்குது. என்னென்னா முத்துக்குமரன் வந்துட்டு அப்படியே பேசிட்டே வராரு. தீபக் உட்காந்துட்டு இருக்காரு. நைஸாக வந்துட்டு கேட்குறாரு, என்னண்ணே இந்த எப்படி பணப்பேட்டி அடுத்த வாரம் எடுத்துடலாமா? ஆமாண்டா எடுத்துடலான் இருக்கேன்டா அப்படின்றார் அவர். எவ்வளோண்ணே? 15 லட்சம் எல்லாம் யோசிக்கிறேன்டா, நீ என்ன பண்ண, நீ என்ன சொல்கிற அப்படின்போது அவர், அண்ணே 15 லட்சம்லாம் வேண்டாம், 12 லட்சம் அது. ஏன்னா அதுக்கு மேலே கண்டிப்பாக இங்கே வந்து உருள்வானுங்க, எல்லாம் வெறிகுண்டு காத்துட்ருக்காங்க. ஏன்னா இவர் போன வாரத்துக்கு முந்தின வாரத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை போட்டு எல்லாருக்கிட்டையும் கேதர் பண்ணுறாரு. யார் யாருக்கு எவ்வளோ நீடர் இருக்குன்ற விஷயங்கள் வரைக்கும் தெரிஞ்சுட்டார். இந்த வாரம் யார் போவாங்கன்ற மைண்ட் செட்லேயும் ஒரு வச்சுருக்காரு. அப்படின்ட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பவித்ரா கேட்குறாரு. பவித்ராவுக்கு அந்த ஆசை இருக்குது, ஆனால் வந்து பவித்ராவுக்கு அந்த ஆசை நிறைவேறாத ஆசையாக போகுது. ஏன்னா இந்த வாரம் டபுள் விஷனில் கண்டிப்பாக பவித்ரா போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. மஞ்சரி போயிடுவாங்க, கூட வந்து பவித்ரா போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் லாஸ்ட்லேயும் இருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இங்கே வந்து சொல்கிறாரு, தயவு செஞ்சு 12 லட்சம் வரைக்கும் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 12 லட்சம் வரைக்கும் அதுக்கு மேலே போகாத. போனோன்னா இங்கே இருக்கவங்களாம் வெறிகொண்டு காத்துட்ருக்காங்க. ஏன்னா விஷால் சொல்லிட்டார் ஆல்ரெடி இந்த மாதிரின்னு. அதுக்கப்புறம் ஜாக்லின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. ஜாக்லின், ஏன்னா ஜாக்லின் இப்போ வந்து திங்க் பண்ணியிருப்பாங்க, என்னடா இது அப்படியே தடம் மாறிட்டே இருக்கு. ஒன்று வின்னர் அவன் தெரியும், டிக்கெட்டு ஃபுல்லாக இப்போ வந்து ரயான் வின் பண்ணிட்டார்னா மீதி 3 பிளேஸ் தான். ஸோ செம்ம மாசான ஒரு விஷயம். ராணா வேறு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கான் அப்படின்னு அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி அந்த பெட்டி எடுக்கிறதுக்கு அவங்க கூட பிளான் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பிளான் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான, அதே மாதிரி விஜய் விஷால் எடுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான டைம் இருக்குது, ட்ரை இருக்குது. அதே மாதிரி விஜய் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ண இவர் ஒருவர் அருண் எனக்கு பணப்பெட்டி கூட வேணாம், என் நண்பர் எடுத்துகிட்டு போனால் சந்தோஷம் கூட ரெடியாக இருப்பார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது சௌந்தர்யா எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா எடுக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் சௌந்தர்யா அதை திங்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மைண்டுக்குள்ளே கண்டிப்பாக. அதேமாதிரி ரயான் கூட எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் டிக்கெட்டு ஃபுல்லாக வின் பண்ணணும் அவங்க அக்கா சொன்னாங்க. அவரும் டாஸ்க் பேஸ்டுன்னு ஒரு விஷயத்தை காமிக்கணும்னு பண்ணார். ஆனால் அவருக்கு தெரியும் டைட்டில் வின் பண்ண முடியாதுன்னு. ஸோ அவருமே அங்கே டஃப் கொடுத்தாருன்னா, ஏன்னா இந்த பெட்டி பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, அந்த டாஸ்க்கும் கொடுத்தாங்கன்னா எல்லாம் காலி, ரயான் தட்டிட்டு போயிடும். இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அதுவும் 15 லட்சத்துக்கு போனால் தான் அந்த பிரச்சனை வரும். நீ முன்னாடியே கை வச்சிட்டோன்னா அந்த பிரச்சனை வராது, பார்த்துக்கோன்ற மாதிரி ஒரு ரகசியமாக ஒரு விஷயத்தை வந்து இங்கே வந்து வைக்கிறாரு. ஆனால் தீபக் என்ன எடுக்க போகிறார் முடியும்னு தெரியல. அவருக்கு ஒரு வேளை மைண்டுக்குள்ளே நான் வந்துட்டேன்னா டைட்டில் ஸ்ட்ரெயிட்டாக 50 லட்சம் ஆச்சுன்ற மைண்டில் இருக்கான்னு தெரியல. ஆனால் ஒரு சில விஷயங்களில் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக பணப்பெட்டி வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ முத்துக்குமரன் வந்துட்டு சொன்ன மாதிரி அவர் வந்து பணப்பெட்டி எடுக்கிறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவரும் நல்ல ஒரு எஃபர்ட் இது வரைக்கும் கொடுத்துருக்காரு. பெருசாக டாக்ஸிக் கேமில் இது வரைக்கும் விளையாடவே இல்லை, ஜென்யூனாக அவரோட கேம் கொடுத்துருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது எனக்கும் அவர் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு தான். இல்லை ஜாக்லின் எடுத்தால் கூட எனக்கு ஓகே தான். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பணப்பெட்டியை யார் எடுக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.